வெல்கம் டு நவிஸ் மாம் சேனல். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது கேரட் கேக் எப்படி செய்யறதுன்னு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். 1/4 கப் மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வெட் இன்க்ரீடியன்ட்ஸை மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் 4 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை உடைக்கக்குள்ளே தனித்தனியாக உடைச்சி அப்புறமா ஒன்றா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு முட்டை கெட்டிருந்தா கூட மற்ற முட்டைகளும் வீணாகிடும். அதுக்காக தான் இப்போ நான் முட்டையை பீட் பண்ணிக்க போகிறேன். நல்லா பீட் ஆனதும் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்ச் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட் கேக்குக்கு ஆரஞ்ச் எசன்ஸ் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அப்புறமா 3/4 கப் எண்ணெய், எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பீட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு ஃப்ளாட் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் கேரட். நான் கேரட்டை க்ளீன் பண்ணி கழுவி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணிக்க போகிறேன். இதில் நான் 2 கப் கேரட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கேரட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேக் மிக்ஸ் ரெடி ஆகிருச்சு. நான் இப்போ இதை பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்க போகிறேன்.
நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வெக்ஸ் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏன் இப்படி வெக்ஸ் பேப்பர் போட்டிருக்கேன்னு. இப்படி போட்டுக்கிட்டால் கேக் பேக் ஆகினதும் மறுபக்கம் திருப்பிக்க வேண்டியதில்லை. கேக்கை ஃபுல்லாகவே தூக்கி எடுத்துடலாம். இப்போ நான் கேக் மிக்ஸை பேக்கிங் ட்ரேயில் ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு டூத் பிக் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கேரட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. $170°C பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஆகட்டும். பாருங்கள், கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. எனக்கு சரியாக 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு கேக் பேக் ஆகிறதுக்கு. இப்போது இது நல்லா ஆறட்டும், பீஸ் போட்டுக்கலாம். கேக் நல்லா கூல் ஆயிடுச்சு. வெட்டி சர்வ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கேரட் கேக் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃபார் நவ்.